இப்போ இது மாதிரி வாழைப்பூவில் உள்ள நெட்டி இது மாதிரி இருக்குது. நெட்டியை நம்ம வந்து எடுத்துடணும். எடுத்துட்டு தான் சமைக்கணும். பெரிய சைஸாக கட் பண்ணாமல் சின்ன சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம் எல்லாத்தையும். கடாய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நமக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. கடுகு போட்டாச்சு. அடுத்தது பட்டை மிளகாய், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேங்க. கருவேப்பிலை, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வாழைப்பூ கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கிறோம். வாழைப்பூ கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேங்க. இப்போ மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க. வாழைப்பூ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ சீரகம், சோம்பு, மிளகு பொடியாக அரைச்சி வச்சுருக்க பொடியை சேர்த்துக்கிற வேண்டியதுதான். இப்போ நம்ம வந்து தேங்காய் பூ சேர்த்துக்கிறோம். லாஸ்ட்டில் தான் தேங்காய் பூ சேர்த்துக்கிறேன்னு. தேங்காய் பூ சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.